بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. காபாவை மக்கள் பெரிதும் மதித்து வந்தனர். அல்லாஹுவை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயமாகிய காபாவை இடிப்பதற்காக மன்னன் ஒருவன் பெரும் யானை படைகளுடன் வந்தான். அவனது பெயர் ஆப்ரஹா என்றும் அவன் யமன் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் என்றும் வரலாறுகளில் கூறப்படுகிறது. அப்ரஹாவின் பெரும் யானை படையை எதிர்க்கும் சக்தி மக்காவாசிகளுக்கு இல்லை. அதோ அந்த படை ஆணவத்துடன் காபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. காபாவை நோக்கி வந்த யானைப்படை திடீரென்று யாரோ தடுப்பரண் அமைத்தது போல் நின்றது. யானைகள் காபாவை நோக்கி செல்ல மறுத்தன. எதிர்நோக்கி செல்ல திருப்பினால் செல்ல தயாரானது. காபாவை நோக்கி நகர்த்தினால் படுத்து கொண்டது. எவ்வளவு முயன்றும் அதை அசைக்க முடியவில்லை. அப்போதுதான் பல்லாயிரக்கணக்கான அபாபீல் எனும் சிறு பறவை கூட்டம் வந்தது. அவற்றின் கால்களிலும் சொண்டுகளிலும் சூடேற்றப்பட்ட சிறு சிறு கற்கள் இருந்தன. அவை அவற்றை அந்த படை மீது வீசின. அந்த கற்கள் பட்டவர்கள் செத்து மடிந்தனர். ஆணவத்துடன் வந்த யானைப்படை சிதறுண்டு போனது. அந்த படையுடன் மன்னன் ஆப்ரஹாவும் அழிக்கப்பட்டான். இந்த நிகழ்வால் காபாவின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது. இன்ஷா அல்லாஹ். உலக அழிவு நெருங்கும் வரை யாரும் இந்த காபாவை எதுவும் செய்ய முடியாது. முஹம்மதே, யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா? அவர்களின் சூழ்ச்சியை அவன் தோல்வியில் முடிக்கவில்லையா? அவர்களிடம் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். சூடேற்றப்பட்ட கற்களை அவர்கள் மீது அவை வீசின. உடனே அவர்களை மெல்லப்பட்ட வைக்கோல் போலாக்கினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 105 வசனம் 1 முதல் 5 வரை. மேலும் கியாமத் நாள் நெருங்கும்போது ஒரு படை காபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வருவார்கள். அல்லாஹ் அவர்களையும் அழித்து காபாவை பாதுகாப்பான் என்ற செய்தியை பின்வரும் நபிமொழி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒரு படையினர் காபாவின் மீது படையெடுப்பார்கள். வெட்ட வெளியான ஒரு பூமியில் அவர்கள் இருக்கும்போது அவர்களில் முதலாம் அவர் முதல் கடைசி நபர் வரை உயிருடன் பூமிக்குள் புதையுண்டு போவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் தூதரே, அவர்களில் முதலாம் நபர் முதல் கடைசி நபர் வரை எவ்வாறு புதையுண்டு போவார்கள்? அங்கு அவர்களைச் சேராதவர்களும் இருப்பார்கள்.
கடை வீதிகளும் இருக்குமே எனக் கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முதலாம் அவர் முதல் கடைசி நபர் வரை புதையுண்டு போகத்தான் செய்வார்கள். எனினும் அதற்கு பிறகு அவரவரது எண்ணத்திற்கேற்ப எழுப்பப்படுவார்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி 2118. இறைவன் காபா ஆலயத்திற்கு தன்னுடைய நேரடி பாதுகாப்பை வழங்கியிருப்பது அதனுடைய சிறப்பை காட்டுகிறது. கியாமத் நாள் வரை காபாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்யப்படும். காபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வந்த பிறகே கியாமத் நாள் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டத்தார் வந்த பிறகும் இவ்வாலயத்தில் ஹஜ்ஜும் செய்யப்படும், உம்ராவும் செய்யப்படும். காபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வந்த பிறகே கியாமத் நாள் வரும். அறிவிப்பவர் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1593. காபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வரும்போது சிலர் அதனை இடித்து பாழ்படுத்துவார்கள். இதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி புகாரியில் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபிசீனியாவைச் சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் காபாவை இடித்து பாழ்படுத்துவார்கள். நூல் புகாரி 1591 மற்றும் 1896. வெளிப்பக்கமாக வளைந்த கால்களை உடைய கருப்பு நிறத்தவர்கள் ஒவ்வொரு கல்லாக பிடுங்கி காபாவை உடைப்பதை நான் பார்ப்பது போன்றிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 1595. கியாமத் நாள் வரும் வரை அல்லாஹ் காபாவை அபய பூமியாகவும் பாதுகாப்பு தலமாகவும் ஆக்கியுள்ளான். இப்புனித ஆலயத்தை ஹஜ் செய்யும் பாக்கியத்தை இறைவன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. Allah